தம்பி தங்கச்சி, ரொம்ப முக்கியமான நேரம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இதே மாதிரி ஒரு மத்தியான நேரத்தில் அவன் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவனுக்கு ஒரு என்கவுண்டர். சூரிய வெளிச்சத்தை போல ஒரு வெளிச்சம் வந்தது. குருடனாய் மாறி போனான். நீ யார் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் மிதிக்கிறது உனக்கு கடினமா? உடனே அடுத்த அதான் அந்த ஆவியானவருடைய என்கவுண்டர் வந்தா அடுத்து நம்ம என்ன தெரியுமா கேட்போம்? நான் என்ன செய்ய? பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஃபேன்லையும் நீ இப்படி காற்று வீசுறேன்னா உனக்கு காற்று வந்து இமயமலையில் கொண்டு தான் நிப்பாட்டணும். பிரைஸ் எல்லாம் 2 ஃபேன் ஓடுது. இப்பவும் பழகிட்டு பார்த்தீங்களா? அப்படி கத்த நல்லவர். உன்ட்ட 12 பாயிண்ட்டும் கேட்பேன், 12 பாயிண்ட் பேசுவேன். அண்ணன் வெள்ள முக்காடு உன்ட்ட கேட்பேன், கவனமாக கேட்கணும். அப்போ ஆண்டவர் சவுல் ஒரு தீவிரவாதி. இன்னைக்கு சொல்ற RSS சொல்றாங்க பாருங்க, மதவாதிகள். அவனை போல ஒரு தீவிரவாதி சவுல். ஒரு சவுலுக்கு ஒரு என்கவுண்டர். அடுத்து அவன் என்ன கேட்கிறான்? நான் என்ன செய்ய? தங்கச்சி, அடுத்த பவுல் என்ன கேட்கிறார்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். தம்பி, நம்ம இது அது நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ இயேசு வந்திருக்கிறார். ஊழியங்கள் வந்து அருமையான அன்பான பல வருஷங்களா செய்யறாங்க. எனக்கு 2 வருடமா அண்ணனே தெரியும். அப்போ எங்களுடைய சக்சஸ் வந்து இத்தனை பேரை நாங்க கூட்டிட்டோம். ஏக்கா நம்ம சக்சஸ் இதுவா? இத்தனை பேரை ஒன்று கூட தேராது. ஊழியத்துக்கு வேணால் ஒன்றும் வராது. எங்களுடைய சக்சஸ் வந்து இத்தனை பேரை நாங்கள் கூட்டிட்டோம். ஜூஸு, பிஸ்கட் பாக்கெட்டு, சிக்கன் பிரியாணிலாம் போட்டுட்டோம், நிறைய ஃபோட்டோ எடுத்தோம், லைவ் பண்ணிட்டோம். இது எங்கள் சக்சஸ் கிடையாது. இது எங்களுடைய தோல்விகள். இத்தனை பேர் வந்திருப்பது எங்களுக்கு தோல்வி. எங்களுக்கு எது தெரியுமா சக்சஸ்? உங்கள் எல்லாருமேலையும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு உன் வாழ்க்கை மாறி நீ நல்ல ஒரு தெய்வ மனுஷனாய், நீ ஒரு நல்ல ஒரு தெய்வ பிள்ளையாய் இந்த விஷன் லேண்டை விட்டு போகிற பத்தியா? இதுதான் எங்கள் சக்சஸ். ஒரு ஆத்மாவுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணலாம். தங்கச்சி, நீங்கள் நினைக்கிங்க எங்களை ஏதோ கம்பேர் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படி கிடையாது. இந்த சேரில் நீ தான் உட்காரணும்னு கவர்மெண்ட் எழுதி வச்சிருக்குது. பரலோக கவர்மெண்ட். நீ தான், உனக்கு தான் இந்த இடத்துல என்கவுண்டர். நீ தான் இங்கே வரணும், நீ தான் இங்கே உட்காரணும். இது கர்த்தர் திட்டம். அதனால நீங்கள் நினைக்கக்கூடாது இத்தனை பேர் கூட்டிட்டாங்க பரவாயில்ல, அப்படிலாம் கிடையாது. இத்தனை பேரில் எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்படுகிறான், இதுதான் எங்களுக்கு தேவை. ஜெசின் தானே? பிரைஸ்லாம். நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி. சரி, இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற பிரசங்கத்துடைய தலைப்பு சொல்லுங்க, திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. செத்து போனமே சொல்லக்கூடாது, இன்னும் சத்தமா சொல்லுங்க, திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும். திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். தீர்க்கனாகிய எசேக்கியேலின் புஸ்தகம் 37:5. யாரும் வாசிக்க மாட்டீங்க. மைக் கொடுத்தாதான் யாராவது ஒருத்தர் வாசிப்பாங்க போல. யாருக்கு மைக் கொடுக்கலாமா சகோதரா? மைக் கொடுத்தாலும் எல்லாத்தையும் கேட்க. நிறைய டிக்கெட் பைபிள் கொண்டு வரல. ஏன் எந்த தங்கச்சி வாசிச்சது கை தூக்குமா? அங்கே நீ மைக்கு பக்கம் ஸ்பீக்கர் பக்கம்லாம் இருக்க, ஒப்பாரி வைக்குமா ஸ்பீக்கரு? முன்னாடி வரியா? கொஞ்சம் அந்த சேருக்கு வரியா? வா வா வா. அந்த தங்கச்சி கொடுங்க. அதை வாங்க பாருங்க. குட். எல்லாம் வசனத்தை கேட்கணும், சரியா? ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை ரொம்ப ஜாஸ்தி. நீ முன்னாடி வரணும்னு மைக்கு முன்னாடி இருக்குது. முன்னாடி வா. உனக்காக தான் இன்னைக்கு இந்த 2வது சேர் 2வது செக்ஷன்ல இருக்கு. வா சொல்லுங்க, திரும்பவும். சத்தமா சொல்லுங்க, திரும்பவும். இன்னும் சத்தமா சொல்லுங்க, திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும். மாசி தங்கச்சி, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நான் உங்களுக்குள் என்னுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பிரியமான எனக்கு அருமையான வாலிபர்களே, வேதாகமத்தில் 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, 2வது புதிய ஏற்பாடு.
வேதாகமத்திலே 3 காலங்கள் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாட்டின் காலம், இரண்டாவது புதிய ஏற்பாட்டின் காலம், மூன்றாவது நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலம். பழைய ஏற்பாட்டு காலமாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு காலமாக இருக்கட்டும், இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறதிலே மகா பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? இந்த எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே கர்த்தர் தீர்க்கனாகிய எசேக்கியேலை கொண்டு உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் உயிரடைய பண்ணினதுதான் முக்கியம். நாம் நினைப்போம், ஆனா இல்ல, செத்துப்போன 4 நாட்களான லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினது நம்ம பெரிய அற்புதம் நினைத்தோம். தம்பி தங்கச்சி, உலர்ந்த எலும்புனா என்ன தெரியுமா? அந்த எலும்புகள் மரித்து போய் ஏறக்குறைய 100 ஆண்டுகள் தாண்டின எலும்பு கூட்டங்கள். உலர்ந்து போன எலும்பு மண்டவோடு தரிசன பூமியில கிடந்ததுன்னா கை எலும்பு தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் கிடக்கும். அதே பெரிய ஒரு பெரிய பள்ளத்தாக்குல எலும்புகள் குவியலாய் கிடைக்கிறது. மற்ற ஜனங்கள் அந்த எலும்புகளை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்கள்? இனி இவன் உயிரோடு எழும்ப மாட்டான், இனி இவன் உயிரோடு எழும்பி வர முடியாது, இனி இவனுடைய வாழ்க்கை முடிந்தது, இனி இவனுடைய வாழ்க்கையில உயிர் மீட்சிக்க காரணம் இல்லை, என்ன வேணா போட்டோ வச்சு மாலை போட்டுக்கிடலாம் என்று சொல்லி உலகமே சொன்னார்கள். இனி இந்த உலர்ந்த எலும்புகள் அசைக்க முடியாது. நான் இப்படி சொல்லுகிறேனே, இன்றைக்கும் இந்த மதிய நேரத்தில் வந்து நிற்கிற உன்னை பார்த்து அநேகர் சொல்லுவார்கள், நீ மாடு மேய்க்கதான் லாய்க்கு இல்ல, நீ தோத்து போயிட்ட, இல்ல அந்த நீட் எக்ஸாம்ல நீ தோத்து போயிட்ட, இல்ல பரிசுத்தத்தை நீ தோத்து போயிட்ட, உன்னால அந்த பாவத்தை செய்யாம இருக்க முடியாது, உன்னால அந்த பீடி குடிக்காம இருக்க முடியாது, உன்னால அந்த பான் பார்க்காம இருக்க முடியாது, உன்னால செல்ஃப் சுய இன்பம் பண்ணாம இருக்க முடியாது, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போயிட்ட, இனி உனக்கு வாய்ப்பே இல்லை, இனி உனக்கு திருடன் பட்டம் கட்டி மனிதர்கள் நீ எழும்பவே முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த நிலைமைக்குள்ளே நீ கடந்து வந்திருக்கலாம். தம்பி தங்கச்சி, எந்த மனிதனும் பாவத்தை விரும்பி செய்ய மாட்டான். ஏன் ஒரு மனிதன் பாவத்திற்கு அடிமைப்படுகிறான்? ஏதோ ஒரு சில நண்பர்கள் அவனை கூப்பிட்டு தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கி விடுகிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். எல்லா பாவத்துடைய சந்தோஷமே 5 நிமிஷத்திலிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான். அந்த 5-10 நிமிஷம் ஏதோ பரலோகத்துக்கு போன மாதிரி இருக்கும், ஏதோ நரம்புகள் எலும்புகள் எல்லாம் ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனா அந்த 5 நிமிஷம் பாவம், அந்த 10 நிமிஷம் பாவத்தை செய்து முடித்த உடனே இருதயம் வெறுமையாகும், இருதயத்தில் மன அழுத்தம் வரும். அந்த பக்தன் விதமாய் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்கிறேன். ஏன் என்று கேட்டால், எனக்குள்ளே பாவம் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறது. நாம் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணம் அடைந்து நிற்கிறோம். நம்மளால் ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்க முடியவில்லை, நம்மளால் வேதாகமத்தை தியானிக்க முடியவில்லை, நம்மால் அதிகாலை எழுந்து நிற்க முடியவில்லை. ஏன்னா இப்படி சொல்றேனே, அம்மா அப்பா கிட்ட கூட சிரிச்சு பேச முடியாத அளவுக்கு பல கண்ணீர், பல கவலை, பல தனிமை. எத்தனை நாள், எத்தனை இரவு செத்து போயிருங்கிற சத்தம் நம் காதுகளில் கேட்டது. எத்தனை நாட்கள் மனுஷனை நம்பி ஏமாந்து போனோம். சொல்லுவா, நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு கிடைச்சது நீதான். அந்த புள்ள சொல்லுவா எல்லாம். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது சொல்ல மனிதர்கள் காணாமல் போய் விடுகிறார்கள். நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு நண்பர்கள் உதவி செய்ய முடியாமல் போய் விடுகிறார்கள். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, நாம் எல்லாம் வெளியிலே சிரிக்கிறோம், உள்ளே அழுது கொண்டு இருக்கிறோம். நம்முடைய அந்தரங்கத்தை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ட தோல்விகளை பார்த்து நான் இப்படி சொல்றேனே. வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரத்தில் சர்தை சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். ஒருவேளை உலகம் நம்மளை பார்க்கும்போது இவனுக்குள்ள உயிர் இருக்கிறவன் சொல்லும். ஆனா நமக்கு தான் தெரியும், நாம் உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்து போன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்,
மரித்து 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பினார். யார் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்? சத்தமா பின்னாடி சொல்லுங்க, யார் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்? நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க கூட, நீங்கள் நானும் பேசி நம்ம ஜெபத்தை முடிப்போம். யார் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்? நான் கேட்கிறேன், இந்த உயிரை வச்சு லாசருக்கு பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் கிடையாதா? சரக்கடிச்சுமே மறைக்க கூட சிரிச்சிட்டு இருக்கணும். இந்த உயிரை வச்சு இந்த லாசர் அண்ணனுக்கு பிரயோஜனம் உண்டா? சார் கவனமா கேளு தங்கச்சி, கவனமா கேளு தம்பி. செத்து 4 நாள் ஆச்சு. இயேசு உயிரோடு எழுப்ப வரும்போது அவன் சகோதரர் என்ன சொல்றார்? திறந்தா என்ன ஆகும்? கப்படிக்கும், நாரும். அப்போ சரீரம் அழுக ஆரம்பிக்குதுன்னு அந்த சகோதரி சொல்றா. இப்ப இயேசு வாழ்ந்த காலத்துல யாருடைய கல்லறைக்குள்ள இயேசப்பா என்ன பண்ணது கிடையாது, போனது கிடையாது. இயேசு வாழ்ந்த காலத்துல யார் கல்லறைக்குள்ளேயுமே அவர் போகல. அவர் போன முதல் கல்லறையும் அவருடைய கல்லறை தான், அவர் வந்த கல்லறையும் அவருடைய கல்லறை தான். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஏசப்பா இந்த லாசரு அண்ணனை உயிரோடு எழுப்பினாங்க. இந்த உயிரை வச்சு லாசரு அண்ணனுக்கு பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் இல்லையா? இல்ல கம்பெடுத்து பிச்சு போடுவேன். ஆமானா ஆமாங்கணும், இல்லைன்னா இல்லைங்கணும். இந்த பக்கம் பிரயோஜனம் உண்டுன்னு சொல்றவங்க அல்லையா சொல்லுங்க பாப்பா, கை உயர்த்தி. ஆண்கள், சாரி என் பசங்களுக்கே தெரியல ஆனா பெண்ணான்னு. சரி, இந்த பக்கம் பெண்கள், நீ யோசிச்சு பாலினத்தை கெஸ் பண்ணி வைங்க. நான் வார அடுத்து இல்லை நீங்க கை தூக்க மாட்டேங்க, என்ன பண்ண முடியும்? சரி, பெண்கள் தானே, நில்லுங்க. பின்னாடி தான் பிரச்சனை, இங்க பிரச்சனை கிடையாது. உயிர் ஜீவன் உண்டா? இப்ப நான் கேட்கிறேன். சரி, எல்லாரும் உஷாராயிட்டாங்க. லாசரு, எழுந்த லாசருவை வச்சு அவனுக்கு பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் இல்லையா? அந்த உயிர் பிரயோஜனம் உண்டுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஆண்கள் நீங்க திரும்பி பார்த்துக்கோங்கன்னு பாவம், அவங்களுக்காக ஜெபிக்கணும், கை தூக்காதவங்களுக்காக. சரி, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நீலாம் விசில் அடிக்க தான் போகணும். சரி, இந்த பக்கம் லாசரனுக்கு உயிர் உண்டு, இந்த உயிர் வந்தது நல்லதுதான், பிரயோஜனம் தான் சொல்றோம், கை தூக்குங்க. நல்ல தூக்குப்பா. பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்றோம், கை தூக்குங்க. பரவாயில்ல, நீங்க இவ்வளத்துக்கு வந்தது பெரிய ஆசீர்வாதம் தான். போ பழகு. ஒண்ணே நான் சொல்றேன், கர்த்தர் எழுப்பின இந்த லாசருவின் உயிரை வைத்து இந்த லாசருவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன் கேட்டா, லாசருவுக்குள்ள இருக்கிற உயிர் யாருடைய உயிர்? சர்வ வல்லவருடைய உயிர் இருக்கிறது இப்போ. ஆனா இந்த லாசருவால என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. ஏன்னு கேட்டா, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பிரேத சீலை லாசருவை சுற்றி இருந்தது. என்ன சுற்றி இருந்தது? பிரேத சீலைனா என்னது? அடக்கம் பண்றதுக்கு யூதர்கள் பயன்படுத்துவாங்க. அந்த செலட்டேப் மையே இருக்கும் பிரேத சீலை. 3 வகையான பிரேத சீலை போடுவாங்க. இப்போ இந்த உயிரை வச்சு லாசருக்கு என்ன கிடையாது? சொல்லுங்கம்மா. கண் இருந்தும் லாசரால் என்ன பண்ண முடியல? கால் இருந்தும் லாசரால் என்ன பண்ண முடியல? அப்போ கல்லறைக்குள்ள எப்படி வந்த கத்தரை தூக்கி வெளியே விட்டுருப்பார் போல, ஆவியானவர் உள்ள அனுப்பி தூக்கி வெளியே. இந்த உயிரை வச்சு லாசருவுக்கு பேர் கிடையாது. இப்ப லாசருவுக்கு நம்ம ஒரு பட்டப்பேர் வச்சா, நம்ம திருநெல்வேலி மொழியில் என்ன பட்டப்பேர் வைக்கலாம்? நடமாடுகிற பிணம். நடமாடுகிற பிணம். உனக்கு கண் இருந்தும் கண்ணை வச்சு பிரயோஜனம் இல்லை. உனக்கு வாய் இருந்தும் வாயை வைத்து பிரயோஜனம் இல்லை. உனக்குள்ள ஹார்ட்ல கத்தர் தான் இருக்கிறாரு, கத்தருடைய உயிர் தான் உனக்குள்ள இருக்கிறது. ஆனால் லாசரு உன்னால என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. சர்வே சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எப்பா எல்லாரும் உன்னை பார்த்து சொல்றாங்க, அந்த பொண்ணு சர்ச்சுக்கு கரெக்டா போவா, அந்த பையன் சர்ச்சில் கொயர்ல இருக்கிறான், அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போனா சண்டே கிளாஸ் விபிஎஸ் டைரக்டர் டான்ஸ்ல பிரிச்சு மேய்ச்சிருவா, அந்த பையன் சர்ச்சில் ஸ்டார் போடுறது, லைட்டு போடுறது, சர்ச்சை தூக்குறது, ஆமா குருத்தொலை ஞாயிற்கு குருத்தொலையில வச்சு மேஜிக் பண்றதால நல்லா பண்ணுவான், நல்ல பையன். உலகம் நம்மள சொல்லுது வா வண்டர்ஃபுல். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்து போனவன். செத்து போனவன். இப்போ ஏன் நம்மளால நம்ம என்னைக்கா யோசிச்சிருக்கிறோமா? ஏன் எங்களால பரிசுத்தமா வாழ முடியல? கேட்டா என்ன சொல்றாங்க? இது வாலிப வயசு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு என்ஜாய் பண்ணாம என்னைக்கு நான் என்ஜாய் பண்ண போறேங்கிறாங்க.
இன்னைக்கு சேட் பண்ணாம என்னைக்கு சேட் பண்ண போற? இன்னைக்கு வீக் கால் பேசாம என்னைக்கு வீடியோ கால் பேச பண்ண போற? இன்னைக்கு காலேஜ் படிக்கும் போது இன்னைக்கு பையன் கூட ரவுண்ட் அடிக்காம என்னைக்கு ரவுண்ட் அடிக்க போற? என்ஜாய் பண்ணு, ஜாலியா இரு. உலகம் அதை தானே கற்றுக் கொடுக்க இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். உலகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். வேதம் சொல்லுகிறது, ஏவாளின் கண்ணிற்கு ஆண்டவர் சாப்பிடக்கூடாது சொன்ன பழம் எப்படி இருந்ததா? இச்சிக்கத்தக்கதா இருந்தது. இச்சிக்கத்தக்கதா. கவனமா கேளுங்க. அப்போ நம்ம சர்ச்சுக்கு போகிற பிள்ளைங்க தான், ஏசப்பா இந்த பகல் நேரத்துல உன்னை யாரையும் பாவின்னு சொல்லி காமிக்கல. நல்லா கவனிக்கணும். அவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாவியை நேசிக்கிறார். தம்பி தங்கச்சி உன்னை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ற டியூக் ஷெரின் ரொம்ப பரிசுத்தவான் அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டேன். பாவியிலும் பிரதானமான பாவி நான். இயேசுவுடைய வருகை வரைக்கும் நான் இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறேன். என் சுபாவங்கள், என் வார்த்தைகள், என்னுடைய மறைமுகமான வார்த்தைகள், மறைமுகமான பாவங்கள் இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு ஒரு மணி நேரம் ஜெபிக்கலன்னா நானே பாவத்தில் விழுந்துருவேன். அப்போ நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமான நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐ எம் பெர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. அப்போ சொல்ல வஞ்சிச்சுட்டே இருக்கிற ஒன்று நீ பாம்பு அப்படிங்கணும். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா இந்த வசனத்தை திறக்கும் போது ஆண்டவர் குத்திக்கிட்டே இருப்பார். மவளே நீ இதுல மாறணும், நீ இதுல மாறணும். மாற்றத்தை நோக்கி தானே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அரசியல் காலம் சூடு பிடிக்குது இல்ல? மாற்றத்தை நோக்கி அரசியல் அப்படிங்கிறாங்க. ஜோம்னிட்டு ஓட்டு போடணும். ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜோம்னிட்டு போடணும். ஆண்டவர் நமக்கு கேட்கணும், அதோட யாருக்கு ஓட்டு போடணும் கேட்டுட்டு போய் ஓட்டு போடணும். மாப்பிள்ளை சொன்னா மச்சான் சொன்னான்னு போய் அவனுக்கு குத்தி வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. சரி கவனமா கேளுங்க. உபத்திரம் வந்தாதான் எழுப்புதல் வரும், உபத்திரம் வரணும். சரி கவனமா கேளுங்க. இந்த உலர்ந்த எலும்பு வேதாகமத்திலே கர்த்தர் செய்த மகா பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, எபிரேய ஆக்கியோன்கள் இப்படி எழுதுறாங்க, அந்த உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்குல ஏறக்குறைய 15 லட்சத்திற்கு மேலான சரீர எலும்புகள் கடந்ததாம். எத்தனை லட்சம்? மெதுவா சொல்லு, அந்த ஃபேன் கீழே விழுந்துரும். எத்தனை லட்சம்? 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட சரீர எலும்புகள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த எலும்புகள் எப்போ உயிரடையும்? நான் இப்படி சொல்றேன், இயேசு வந்திருக்கிறார், ஊழியங்கள் நடத்துகிற வாலிப தரிசன முகாமில் வந்திருக்கிற தாம் பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு எழுப்பி மீண்டும் வெளியே அனுப்ப சித்தமைத்திருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ ஆண்டவர் சொல்றா, எப்போ இந்த எலும்புகள் உயிரடையும் சொல்லிட்டு சொல்றா, எப்போ? என் ஆவியை. தங்கச்சி என் ஆவியை இப்படி என் ஆவியை வசனத்தை அதிகாரமா வாசிக்கணும். நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். கவனமா கேட்கணும். அப்போ மரித்து போன கிறிஸ்தவ ஜீவியம், நான் மரித்து போன பரிசுத்த வாழ்க்கை, எனக்குள்ள மரித்து போன ஜெப ஜீவியம், எனக்குள்ள மரித்து போன சந்தோஷம், எனக்குள்ள மரித்து போன சமாதானம், எனக்குள்ள மரித்து போன அபிஷேகம், எனக்குள்ள மரித்து போன ஊழிய அழைப்பு எப்போ உயிர் பெறும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போ தெரியுமா? என் ஆவியை உனக்குள் என்ன பண்ணுவேன்? வைப்பேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பாவத்தை ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நான் பச்சை சிஎஸ்ஐ, இதே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், எனக்கு பழையப்பட்டதான் ஊரு. எங்க சர்ச்சில் ஏதாவது ஊழியக்காரங்க வரும்போது எங்க சபையில பழையப்பட்ட 2-3 பேர் கைத்தட்டி அந்நிய பாஷை பேசும்போது நான் கொயரில் உட்காந்து சொல்லுவேன், பாஸ்டர் 50 ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்காரு, தான் தக்க 2 ரவுண்ட் அடிக்க சுத்துது அப்படிமே. நாட்கள் வந்தது 2018 மார்ச் 19. முகமுகமாய் கர்த்தரை சந்தித்தேன். தூக்கி எரிஞ்சிட்டார். நைட்டு கர்த்தரை சந்திக்கும் போது மணி 2-2:15 இருக்கும். மதியம் எந்திக்கும் போது மணி 2-2:15. சிமெண்ட் மூடைக்குள்ள போய் சொருவிட்டு கிடந்தேன்.
அபிஷேகம் வந்தா நம்ம கட்டுப்படுத்த முடியாது தம்பி. லூக்கா 15:49 சொல்லுகிறது, பூமியின் மேல் நான் அக்கினியை போட வந்தேன், அது எப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் கேட்கிறேன், நல்லா கவனி தங்கச்சி, நல்லா கவனி தம்பி. வெடி போடும் போது அல்லது தோசை ஊற்றும் போது அல்லது கொதிக்கிற எண்ணெயில கடுகு போடும் போது அந்த கடுகுல இருக்கிற எண்ணெய் துள்ளியா வந்து நம்ம கையில பட்ட என்ன ஆகும்? துடிச்சிருவோம். நான் கேட்கிறேன், சாதாரணமான இந்த அக்கினி சரீரத்துக்குள்ள இறங்கும் போதே துடித்துடித்து போகிறோமே, உலகத்தை உண்டாக்கினவருடைய அக்கினி நமக்குள்ளே வரும்போது நம்மளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முடியாது. தானியேல் சொல்லுகிறான், நான் செத்தவனை போலானே. எசேக்கியேல் சொல்றான், நான் செத்தவனை போலானே. அப்போ நல்லா கவனிக்கணும், எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கா? நான் மீண்டும் எழும்புவேனா? நான் ரொம்ப தோத்து போயிட்டேன், நான் ரொம்ப வெக்கப்பட்டுட்டேன், நான் பயங்கரமா கேவலப்பட்டு போய் வந்து நிக்கிறேனா? எங்க வீட்டுக்கு கூட நீங்க பிரேயர் போகும்போது சொன்னாங்க, இந்த போறால நடிக்க போறல்ல, இந்த போறான் பாரு நடிக்க. அம்மா சொல்றாங்க, தோத்துக்கிட்டே இருக்கிற ஸ்டடீஸ்ல தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, நம்பின மனுஷன் என்னை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டான், என்னை மிரட்டுறான், இந்த வாழ்க்கையே பிடிக்கலனா ஏசப்பான ஒரு தெய்வம் இருக்கிறாரா? அவர் இருந்தா எனக்கே அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கையிலும் நான் முன்னாடி நிக்கிறேன், பின்னாடி இல்ல. ஊதுனா நீ பறந்து போய் விழுந்துருவ. ஏய் திரும்புடா, வெளிச்சட்ட திரும்பு, பின்னாடி இந்த 2 ஆளு. எல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் அந்த 15 லட்சம் அந்த பெரிய நாற்றம், ஒரு மனுஷன் செத்தவனை எலும்பு ரொம்ப நாரும். அந்த 15 லட்சம் அந்த எலும்போடைய குடும்பம் என்ன சொல்லியிருக்கோம் அவனை பார்த்து? இனி அவன் எந்திக்க முடியாது, அவன் மறிச்சிட்டான், இனி அவனுக்கு வாழ்க்கை இல்லை, அவன் போட்டோவை தான் வச்சுக்கிடணும். அப்படி இன்னைக்கு நம்ம எல்லாத்திலும் தோல்வி, ஜெபத்துல தோல்வி. அந்த காரியத்தை பார்க்க கூடாது சொல்ல நினைக்கிறேன். பார்த்துருந்தேன், 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்கு, ஆனா அதை பார்த்து அந்த தப்பு செஞ்சாதான் நைட்டு தூக்கமே வருது. என்ன அந்த பாவத்தை பார்த்துட்டு இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்க. என் ஃப்ரெண்டு சும்மா ஒரு நாள் சொன்னா, பாருடி, என் ஃப்ரெண்டு சொன்னா பாருடா, பேசுடா, நல்லா இருக்கும் அந்த பையன் கிட்ட பொண்ணு கிட்ட. ஆனா எனக்கு தெரியுது, நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நல்ல குடும்பத்துல பிறந்தவன். எங்க ஆத்தா அப்பா என்ன அப்படி வளர்க்கலன்னு எங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. ஆனா அந்த சமீப காலத்துல என் கூட சேர்ந்த சேர்க்கைகள், என் கூட இருந்தவர்கள், நான் ஷால் போடாம வெளியே போக மாட்டேன், நான் காலேஜில் ஷால் போட்டா கேவலமா பாக்குறாங்கன்னு அவங்களுக்காக நான் ஷாலை கலட்டினேன். அப்படி அல்ல. அப்போ என்னை கர்த்தர் எழுப்புவாரா? என்னையும் ஊழியத்தில் பயன்படுத்துவாரா? எப்போ நான் உயிர் அடைவேன்? ஆவியானவர் சொல்றார், என் ஆவியை உனக்குள் வைக்கும் போது மட்டும்தான். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் யார்? இப்ப பாருங்க, எத்தனை பேர் சிஎஸ்சி சபையை செய்தோம்? கை தூங்க பார்ப்போம். நல்லா வண்டர்ஃபுல். எல்லாம் நம்ம கவனம் மக்களுங்க. நமக்கு என்ன தெரியும்? ஆவியானவர் பத்தி என்ன தெரியும்? பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு. அடுத்து நான் சொன்னேன், எந்த சின்ன பெயர் எனக்கு தெரியும், அடுத்து சொல்ல மாட்டேன். அப்போ நமக்கு ஆவியானவரை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லை. இயேசுவுடைய ஊழியம் நம்மை மீட்க வந்தார். இயேசு எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். 2வது, இழந்து போனவைகளை தேடவும் மீட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். 3, பூமியின் மேலே அக்கினியை போட வந்தார். இப்படி ஒரு 4 காரியம் இருக்கிறது. ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வாலிப நாட்கள் எனக்கு தேவை? இந்த ஆவியானவருடைய செயல்பாடு என்ன? 20 காரியத்தை வேகமா சொல்லி தருவேன். வேகமா நீங்க நோட்ல எழுதணும். 20 காரியம். இந்த ஆவியானவர் எனக்கு ஏன் தேவை? இந்த ஆவியானவருடைய வேலை என்ன? சார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேரும் ஒன்றுதான். அவர் பழைய ஏற்பாட்டில் பிதாவாக வெளிப்பட்டார்.
புதிய ஏற்பாட்டிலே நசரேயனாக இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த கடைசி காலத்திலே அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பரிசுத்த ஆவியானவரின் முதல் வேலை என்ன? யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஃபர்ஸ்ட் உங்க நோட்ல போட்டு எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் முதல் வேலை எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர். ஒரு பிரச்சனை, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டோம்னா நம்ம அம்மா ரொம்ப அடிப்பாங்க, நம்ம அப்பா ரொம்ப அடிப்பாங்க. ஆனா ஒரு சிச்சுவேஷனுக்கு மேல ஏங்கி அழ ஆரம்பிப்போம். பார்த்துருக்கீங்களா? இப்படி ஏங்கி அழும் போது நம்ம அடிச்ச இந்த அம்மாவாலையும் இந்த அப்பாவாலையும் நம்ம சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மளை என்ன பண்ணுவாங்க? தேற்றுவாங்க. சரி, இனி பிள்ளை அடுத்த தப்பு செய்யக்கூடாதுன்னு, சரி தண்ணி குடின்னு. பிள்ளைக்கு என்ன வேணும்? சரி, கவலைப்படாத. பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறவர். நாம இன்னைக்கு நம்மளை யார் தேய்ச்சணும் யோசிக்கிறோம். நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை தேய்ச்சணும், நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்ம தேய்ச்சணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் நமக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் பாருங்க, நமக்கு வாட்ஸ்அப்ல. அந்த குரூப் நம்மளை தேற்றணும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்போம் பாருங்க. அந்த குரூப்ல இருக்கிறவங்க நம்மளை தேற்றணும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய முதல் வேலை என்னது? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். பரிசுத்த ஆவியானவருடைய முதல் வேலை என்னது? தேய்ச்சி பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை இசப்பா கை பிடிச்சவங்க மட்டும் பரலோகத்துக்கு கூட்டு போனா போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உங்களை. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, என் முகத்தை பார்த்து உங்களை, அங்க கை பிடிச்ச உங்களை அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க, உங்களை. எந்த மனுஷனும் தேற்ற வேண்டாம், நம்மளை தேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அல்லேலூயா. சரி, இரண்டாவது என்ன? கர்த்தர் உயிர்ப்பிக்க பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? திருப்பிக் கொள்ளலாம். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 13வது வசனம். கலாய்க்கிறதாக நினைத்தால் எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்பட்டு போவோம். சத்திய ஆவியாகியவர் அவர் வரும்போது, சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். இரண்டாவது எழுதிக்கொள்ளு தம்பி தங்கச்சி, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். சகல சத்தியம். ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் நடத்துவார், கிருபைக்குள்ளேயும் நடத்துவார், செழிப்புக்குள்ளேயும் நடத்துவார், கடிந்து கொள்ளுகிற உபதேசத்துக்குள்ளேயும் நடத்துவார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க செழிப்பை மட்டுமே பிரசங்கம் பண்ணுவாங்க, கிருபையை மட்டுமே பிரசங்கம் பண்ணுவாங்க. டான்ஸ் மட்டும் ஆடினாலே போதும், 40 நாள் ஃபாஸ்டிங் பவர் கிடைக்க முடியுமா? நோ. பரிசுத்த ஆவியானவர், இப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்துட்டா தங்கச்சி நீ ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டேன், நீ டி ஷர்ட் போட மாட்டேன். ஏன்னா யாத்திரையாகமத்தில் வசனம் இருக்கிறது, ஸ்திரீகளின் ஆடையை புருஷர்கள் உடுக்கக்கூடாது, புருஷரின் ஆடைகளை ஸ்திரீகள் உடுக்கக்கூடாது. இப்படி யாராவது விடுத்தா இவர்கள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அண்ணே, பிளாக் டி ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போனது ட்ரெண்ட் அண்ணே, நீ அருவருப்பு தங்கச்சி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தை நடத்துவார். அப்படின்னா நீ ஒரு கூட்டத்துக்கு வரும்போது ஒன்னால முக்காடு போடாம இருக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கும் போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுமாவளாது ஸ்திரீகள் தன் தலைக்கு முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி முக்காடிடவில்லை என்று சொன்னால் மொட்டை அடிக்க வேண்டும். காருக்குள்ள பிளேடு போட்டிருக்கேன் மொட்டை அடிக்க. அப்போ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும் தம்பி
இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா உன் பக்கத்தில் இருக்கிறவன் நீ பேச மாட்ட. ஏன்னா இவர் எதிலே நடத்துகிறார்? சகல சத்தியத்திலும் நடத்துகிறார், கீழ்ப்படுதலில் நடத்துகிறார், ஒழுக்கத்திலே நடத்துகிறார், ஜெபத்திலே நடத்துகிறார். அப்ப ரெண்டாவது, ஏன் என் வாழ்க்கையில இந்த 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 18+ இந்த ஏஜில அல்லது அண்டர் 80ல எனக்கு ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னா, இவர் எனக்கு ரெண்டாவது என்ன பண்றார்? சகல சத்தியத்திலும் என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். மூணாவது, யோவான் 16:7 யோவான் 16:7 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப மூணாவது எழுதிக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர். இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ளே கண்டித்து பேசுகிற ஊழியர்கள் குறைந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் தீர்க்கனாகிய யோவான் ஸ்நானம் இடத்துல ஞான ஸ்நானம் எடுத்துவிட்டு பேசின முதல் பிரசங்கம் என்ன? சத்தமா ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லிடுவேன். யாராவது தூங்குனீங்கன்னா நரகத்தை காமிப்பேன். ஃபேன் ஆஃப் பண்ணி சொல்லுங்க, மனம் திரும்புங்கள். நான் கேட்கிறேன், இது கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கமா தாளாட்டுகிற பிரசங்கமா? கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கம். ஆனா நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரன் ஒரு ட்ரிப்பு கண்டிச்சு பேசிட்டா ஐயர்வாலு அடுத்த முறை அந்த ஊழியக்காரனை கூடவே மாட்டார். அவர் கூப்பிட்டாலும் இந்த மூப்பர் கீப்பர் பிளம்பர்னா இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆடிரும், டுக்குன்னு ஆடிரும். ஏன்னா களவாண்டதை சொல்றாங்களே, முடிய மாட்டேங்கல. வேண்டாம், அந்த ஊழியக்காரங்க எதுக்கு ஆசீர்வாதத்தை பேசுங்க. அவர் பண்ணிக்கு முன்னாடி எதை போட மாட்டார்? முத்துக்களை போட மாட்டார். மிஸ்டர் தாடி, ஹலோ, அவனை தம்பி எடே, அவனை கூப்பிடு அவனை கூப்பிடு. இருக்க இருந்தா உள்ள இருக்கணும், இல்லை கிளம்பி வெளியே ஓடிடணும். கழுத்தை பிடிச்சி தூக்கி எறிய வைக்கிறவன் ஆயிடக்கூடாது. அதான் சொன்னோம்ல, கலாய்க்கிறங்க பேர்ல கேவலப்பட்டுருவோம். உள்ள இருக்கணும், நான் தூக்கி எரிஞ்சிருவேன் வெளியே. ஓகே, ஒரு பண்ணி வச்சுதான் எல்லாத்துக்கும் ஆபத்து. புரியல? அவனை என்னன்னு பாருங்க. டீம்ல உள்ளவங்க இன்னொன்னு பின்னாடி போய் உட்கார வைங்க, எல்லாம் எல்லாத்துக்கும் நடுவில் உட்கார வைங்க. கவனமா கேளுங்க. யாருக்கும் இப்படி சத்தியம் பேசுறது பிடிக்க மாட்டேங்க. நம்ம அப்பா அம்மாக்கு பிடிக்க மாட்டேங்க. நாடகம் பார்க்காது யாராவது பிரசங்கம் பண்ணா அது எப்படி? நாங்க தினமும் காலைல 9 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் நாடகத்தை பார்க்குறோம். எப்படி பாஸ்டர்? ஆனா பிறகு நாடகம் பார்ப்பாங்க, பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் உட்காந்து கொட்டு வேண்டிப்பாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரசங்கத்தில் இருந்தா தங்கச்சி, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தா, நம்ம ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த குத்துனா எப்படி இருக்கும்? ஊசி குத்துனா அப்படி ஹார்ட் குத்திக்கிட்டே இருக்கும். வேண்டாம், இது வேண்டாம், நமக்கு இது குத்திக்கிட்டே இருக்கும். வேண்டாம், எனக்கு கண்டித்து அவர் அடிக்க மாட்டேங்கிறார். என்ன பண்றார்? உணர்த்துகிறார். ஆவியானவர் நம்முடைய ஃபீலிங்ஸ் கூட சம்பந்தப்பட்டவர். ஃபீலிங்ஸ் தான் அந்த ஆவியானவர். உணர்த்துகிறார். அந்த உணர்வு உணர்த்துவார். அப்போ நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த வாலிப காலத்தில் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை? இவர் என்ன பண்ணுகிறார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, அவர் மற்றதை குறித்து கண்டித்து உணர்த்த மாட்டார். 3 காரியத்தை குறித்து தான் கண்டித்து உணர்த்த. ஒன்று பாவம். நான் ஒரு பாவம், டியூக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டா என்னை கண்டிச்சு குத்திக்கிட்டே இருப்பார். அடுத்து நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி செய்ய வைப்பார். 3வது எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார்? பரலோகம், நியாய தீர்ப்பு. நீ வெள்ளாடா செம்மறியாடா, வெள்ளாடா செம்மறியாடா, வெள்ளாடா செம்மறியாடா கேட்பார். ஏன்னா வெள்ளாடு எங்க போவோம்? என்னப்பா? நல்லவர்.
எந்தி, ஸ்டாண்ட் அப். சாண்டல் எந்தி. அண்ணே அவன் கூட பின்னாடி போ. அவன் அடுத்து சிரிக்க கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, வார்த்தை பேசும்போது ஊஹு ஊஹு அப்படி பண்ணக்கூடாது. சிரிக்கிறது சரியா? அப்படி பண்ணக்கூடாது. எல்லா பசங்க கவனிக்கும். நீ பண்ணும்போது நிறைய பேர் உன்னை திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீ சிரிக்கிறது தப்பு கிடையாது. நிறைய பேர் உன்னை திரும்பி பார்க்குறாங்க. கவனமாக கேளுங்க. அப்போ இந்த ஆவியானவர் இருந்தா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில சிரிப்போம், ஆனா உள்ள உணர்த்திக்கிட்டே இருப்பா. என்னதான் இருந்தாலும் நேற்று நைட்டு நீ அதை பண்ண தானே. அப்போ அண்ணன் இது அப்போ எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் அப்பப்போ வருது அப்படின்னா இது ஆவியானவர் கொடுக்கிறது. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாக இந்த ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு வராது. வந்திருக்கா? வராது. எவ்வளவு தப்பு பண்ணாலும், சண்டை எடுத்தாலும் இது நமக்கு வராது. ஆனா இந்த ஆவியானவர் ஒரு முறை நம்ம ஃபீலிங் பண்ணிட்டோம்னா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு சொல்லுவார், பாரு எத்தனை பேருக்கு நீ கஷ்டமா இருக்க பாரு, எத்தனை பேர் தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிறான், அதுக்கு நீ ஒரு தடையாவே இந்த இடத்துல உட்கார்ந்து அப்படி அந்த ஃபீலிங்ஸ் கூட பற்றி பேசுவார். அப்போ மூணாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து தாளாட்டி உணர்த்த மாட்டார். எப்படி உணர்த்துவார்? கண்டித்து உணர்த்துவார். நான்காவது, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எனக்கு பூமி கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். 4வது எழுதிக் கொள்ளுங்க தம்பி, எழுதிக் கொள்ளுங்க தம்பச்சி. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவர். என்ன படுத்துகிறவர்? பரிசுத்த ஆவியானவருடைய முதல் வேலை என்ன தெரியுமா? நம்மளை பலப்படுத்துறது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல நம் திராணிக்கு மிஞ்சினவை போல போராட்டங்கள் நம்ம சந்திக்கிறோம். சரீரத்தில் நல்ல பலன் இருக்குது. ஒருவேளை நம்ம சரீரத்தில் நல்ல நட்ஸ் சாப்பிட்டு, நல்ல திடமான ஆகாரங்கள் சாப்பிட்டு சரீரத்தில் நமக்கு பலன் அதிகமா இருக்குது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில, பரிசுத்தத்துல, ஜெப ஜீவியத்துல, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதுல நமக்கு என்ன இல்லைன்னா பலன் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வேதாகமத்தில் இயேசுவுக்கு அடுத்து அதிக அடிகளை வாங்கினது யாரு கேட்டா அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். வேதாகமத்தில் இயேசுவுக்கு அடுத்து அதிக ஊழியத்தை செய்து முடித்தது யாருன்னா அப்போஸ்தலனாகிய எபிரேயா. நல்ல எபிரேயனை கற்றுக்கொண்டு இந்த நாட்களில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தான்னு எப்படி வேல்யூவோ, அந்த காலத்தில் கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தா அவ்வளோ வேல்யூ. அப்பேற்பட்ட பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே சாத்தானால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முள் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் கிருபை சொல்லுங்க உன் பலவீனத்திலே. அப்போ நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலத்தில் நமக்கு உதவி செய்ய மாட்டார், நம்முடைய பலவீனத்தில் தான் நமக்கு அவர் உதவி செய்வார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எந்த இடத்துல தோற்று போகிறோம் அப்படின்னா நம்முடைய பலத்தில் இல்லை. நான் அதான் சொல்லுவேன், எல்லாருமே விபச்சாரத்தில் விழமாட்டாங்க, எல்லாருமே அசுத்தத்தில் விழமாட்டாங்க, எல்லாருமே காதல்ல விழமாட்டாங்க, எல்லாருமே ஓரணி சேர்க்கையில விழமாட்டாங்க, எல்லாருமே கேலி பண்றது கிண்டல் பண்றதுல விழமாட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பலவீனம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பலவீனம். நல்லா கவனமா கேளுங்க. இப்ப பவுல் கிட்ட கர்த்தர் என்ன சொல்றார்? உனக்கு என் பலன், உன் பலன் எனக்கு வேண்டாம், உன்னுடைய பலவீனம் தான் எனக்கு வேணும். பிசாசுக்கும் அப்படிதான் தம்பி தங்கச்சி. உன் பலத்துல, உன் பிளஸ் பாயிண்ட்ல பிசாசு கை வைக்கவே மாட்டான். நீ எதுல மைனஸா இருக்கிறியோ அதுல தான் கர்த்தரும் கை வைப்பார். பிசாசும் எங்கதான் கை வைப்பா? அதுல தான் கை வைப்பான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதுக்கு அண்ணே?
தங்கச்சி, தம்பி, இந்த ஆவியானவர் வரும்பொழுது பலவீனப்பட்டிருக்கிற உன் ஜீவியத்தை இவர் பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? ரோமர் 8:26 முதல் பாகத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். அந்தபடியே நமது பலவீனங்களில் நமக்கு அடுத்து 5வது எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். He is a helper. அவர் நமக்கு யாரு? உதவி பண்ணுகிறவர். பாவத்தை ஜெயிக்க முடியலையா? ஒரு உதவி தேவை. ஆவியானவர் உதவி பண்ணுவார். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று போன இடத்துல எழும்ப வேண்டுமா? He is helper. எனக்கு உதவி பண்ணுவார். என் கூடவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நம்ம கூடவே இருக்கிறார். நமக்கு உள்ள இருக்கிறார். நம்மளை சுற்றிலும் வியாபித்து இருக்கிறார். 2 பேர் கூடி இருக்கும் பொழுது வானத்தை திறந்து தூதர்களோடு இந்த அறைகள் முழுவதையும் மூடி இருக்கிறார். இங்க யாருமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இல்லை. இங்க சுற்றிலும் ஆவியானவர் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய சிறைச்சாலைக்குள்ள நம்ம அமர்ந்திருக்கிறோம். அதனாலதான் எவ்வளவு சர்ச்சில் 1/2 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்க முடியும், மணிக்கணக்கில் உட்கார்ந்து இருக்க காரணம் என்னன்னா, நம்மை மிஞ்சின ஒரு சக்தி இங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். உனக்கு படிக்க உதவி ஆவியானவர் செய்கிறார். வேதம் சொல்கிறது அவர் அனந்த ஞானம் உள்ளவர். இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கும் அனந்த ஞானம் கிடையாது. கர்த்தருக்கு மாத்திரம்தான் அனந்த ஞானம். ஞானத்திலே பரிபூர்ணமான ஞானம், அனந்த ஞானம் உடையவர். தங்கச்சி, தம்பி, இந்த மதிய நேரத்திலிருந்து அவர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தம். நீ நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய ஆவி மனுஷனுடைய ஆவி கூட என்ன பண்ணாது? போராடாது. நீங்க ஒரு பாவத்தை செய்ய போறீங்கன்னா 2-3 முறை ஆவியானவர் குத்தி பார்ப்பார். மீண்டும் அந்த பாவத்தை செய்ய போறீங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த ஃபீலிங்ஸ் என்ன பண்ணாது? இருக்காது. ட்ரையா மாறிடும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது நமக்கு தெரியும், வெளியே போகும்போது நமக்கு தெரியாது. ஆனா பிசாசு உள்ள வரும்போது நமக்கு தெரியாது, வெளியே போகும்போது என்ன பண்ணும்? தெரியும். நல்லா கவனிங்க. இந்த நாட்களில் நம்ம ஏன் ஒரு சில இடத்துல தவறான ஆலோசனைகளை கேட்டு தவறான இடத்துல விழுந்து போகிறோம் தெரியுமா? நமக்கு உதவி சொல்ல, உதவி செய்ய இந்த பூமியில யாருமே இல்லை. அம்மா அப்பா நம்முடைய பிசிக்கல் எல்லா நீட்ஸையும் சந்திப்பாங்க. ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணுமா, அல்லது உனக்கு பஸ்ஸுக்கு காசு வேணுமா, அல்லது உனக்கு ட்ரெஸ் வியர் பண்ண ட்ரெஸ் வேணுமா, அல்லது உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட காசு வேணுமா, இதை மட்டும் தான் மனுஷங்க உதவி பண்ண முடியும். ஆனா நமக்கு இருக்கிற பெரிய போராட்டமே எங்கதான் இருக்குது? உள்ள. நம்முடைய சரீரம் ஒரு யுத்த களம். வேதம் சொல்லுகிறது ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுகிறது? யுத்தம் செய்கிறது. இன்னைக்குல நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்க போகுது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அவங்க அடிக்கிறாங்க. ஒரு யுத்தத்தை கேள்விப்படுறோம். ஆனா நீ உங்க அம்மா வயிற்றுல பிறந்த நாள் முதல் உன் சரீரம் ஒரு யுத்த களம் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. உன் சரீரத்தில் தினமும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் சொல்றார், பைபிள் வாசி. மாம்சம் சொல்லும் பரவாயில்ல, இன்னும் 10 நிமிஷம் தூங்கிட்டு எந்திப்போம். அதான் வேதம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமும் போர் செய்கிறது. அப்போ நம்முடைய சரீரம் ஒரு யுத்த களம். சொல்லுங்க, என்னுடைய சரீரம் ஒரு யுத்த களம். பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, பாவத்தை செய்யாத. மாம்சம் சொல்லும், இந்த ஒரு முறை பாவத்தை செஞ்சுட்டு நாளையிலிருந்து பாவத்தை செய்ய வேண்டாம். நீங்க ஒரு முறை பேசிட்டு நாளையிலிருந்து பேச வேண்டாம். ஆவியானவர் சொல்லுவா, எப்ப வேண்டாம், அந்த இடத்துக்குள்ள பண்ணி பாவம் செஞ்சிருவா. அந்த துண்டிப்பு அந்த நபரை அவன் வாழ்க்கையில துண்டிச்சிருனான்னு சொல்லுவார். என் வாழ்க்கையிலலாம் நான் கூலிப்படையில் இருந்து என் வாழ்க்கையவே நான் நாசமாக்கினேன். என் நண்பர்கள் கூட சேர்ந்து பீடி எந்தெந்த பாவம், விபச்சாரத்தை தவிர எல்லா பாவத்தையும் செஞ்சேன். இதே டக்ரமால்புரத்துல ஒருத்தனை இழுத்துட்டு காலேஜில் இருந்து இழுத்துட்டு போட்டு அடிச்சோம். ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போனாங்க. அப்போ 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 ஒருவேளை என் நண்பர்கள் அன்னைக்கு விட்டுருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்கலாம்.
இன்னைக்கு ஊழியத்தை துவங்கி 8 வருஷம். 8 வருஷத்துலையும் நான் யோசிக்கிறது, 17 வயசுல 18 வயசுல தானே ஊழியத்துக்கு வந்தோம், கொஞ்சம் முன்னமே வந்திருக்கலாமே. ஏன்னா நமக்கு இந்த காலத்துல நண்பர்கள் நம்ம மனுஷங்களா வச்சுக்கிட்டோம். வேதம் சொல்லுகிறது அவர் நம்மளை எப்படி கூப்பிடுகிறார்? சிநேகிதனே. சிநேகிதன் என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? மை ஃப்ரெண்ட். நீ என்னுடைய நண்பன், நீ என்னுடைய நண்பன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நண்பரை போல. அதுக்குன்னு ஆவியானவருக்கு விரோதமா என்ன பண்ணிடக்கூடாது? பேசிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற பாவம் இம்மையிலும் மன்னிக்கப்படாது. உனக்கு அந்நிய பாஷை கிடைக்காட்டி விட்டுறணும். அதனை கிண்டல் அடிச்சு அப்படின்னா நரகத்துக்கு டோக்கன் போட்டு கையில தந்துடுவார். ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற பாவம் இங்கேயும் மன்னிக்கப்படாது, அங்கேயும் மன்னிக்கப்படாது. உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இல்லைன்னா விட்டுறணும். உன் ஃப்ரெண்டுக்கு, உன் தோழிக்கு, உன் நண்பனுக்கு அது கிடைக்குன்னா ஓகே, அவனை கத்தர் ஏதோ பண்றான்னு விட்டுறணும். அது எப்படி? அது ஏன்? இது ஏன் நீ கேட்டுட்ட அப்படின்னா உனக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். பிதாவாகிய தேவன் ஆவியாய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆவியானுக்கு விரோதமா எதுவும் பேசிடக்கூடாது தம்பி. ஆவியானுக்கு ஒருவேளை இதுவரைக்கும் இந்த சத்தியம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இனி இதுவரைக்கும் உனக்கு தெரியாம பேசிட்டேன், ஓகே. இனி இந்த வசனம் தெரிந்தும் இந்த சத்தியம் தெரிந்தும் இனியும் நீ பேசாமல் இருக்கணும். 6வது அதே வசனத்தின் பின்பாகத்தை வாசிங்க. ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்கா பெருமூச்சோடு நமக்காக தங்கச்சி நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய காரியம் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்ட. 6வது எழுதிக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் எனக்காக ஜெபிக்கிறவர். எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. நமக்கு எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி பிரேயர் பண்ணணும் நமக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம பைக்கு போகும்போது ஆக்சிடென்ட் வரும்னு பிசாசுக்கு வச்சிருப்போம் பிளான். அந்த பிளான் நமக்கு தெரியாது. இந்த தேவனை போல, இந்த ஆவியான தேவனை போல நல்ல தேவர்கள் இந்த 30 கோடி தேவர்களிலும் ஒருவனும் இல்லை. இவர் எனக்காக என்ன பண்ணுகிறார்? வேண்டுதல் செய்கிறார். நமக்காக நம்ம அம்மா ஜெபிக்கிறாங்க, நமக்கு தெரியாது. நமக்காக நம்ம அப்பா ஜெபிக்கிறாங்க, நமக்கு தெரியாது. நமக்காக நம்ம பாஸ்டர்ஸ் ஜெபிக்கிறாங்க, நமக்கு தெரியாது. நமக்காக இந்த ஞானஸ்தானத்துக்கு ஞான தாய்னு ஒரு ஆத்மா உருமருங்க, அந்த ஆத்மா நமக்காக திறப்பல் நிற்குமான்னு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது நம் ஏற்றபடி எப்படி நமக்கு ஜெபிக்கணும் நமக்கு தெரியாதுங்கிறதுனால ஆவியானவர் எப்படி ஜெபிக்கிறாராம்? வாக்கு கடங்கா பெருமூச்சோடு உனக்காக ஜெபிக்க ஒருத்தர் இருக்கிறார். இந்த பகல் நேரத்திலும் ஒரு பைபிள்ல ஒரு கதை இருக்குது. தோட்டத்துக்கு ஓனர் வராரு, தோட்டக்காரன் நிக்கிறான். அந்த மரத்தை வெட்டி போட வேண்டியதானே அப்படிங்கிறார். உடனே இந்த தோட்டக்காரர் சொல்றாரு, இல்லை எஜமான், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கேன்? குழி தோண்டி உரம் பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர், சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டுதல் செய்கிறார். இயேசு எனக்காக பரிந்து பேசுகிறார். நம்ம இத்தனை பாவத்தை செஞ்சிட்டோம், ரத்த வாந்தி எடுக்காம சுத்த காரணம் என்ன தெரியுமா? எனக்கு இவங்க பிரேயர் பண்றார், அவர் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். இதுக்குதான் அந்த ஆவியானவர் நமக்கு தேவை. நமக்கு ஒரு சில நேரத்துலலாம் ஜெபிக்கவே முடியாம படுத்து கிடக்கும் போது கூட அடுத்த ஊழியத்துக்கு அப்படியே கிளம்பி போக வேண்டிய சிச்சுவேஷன், மாத்திரை போட்டிருக்கணும், ஜெபிக்க முடியாது, அவ்வளவு பலவீனம் இருக்கும். அடுத்த நாள் 3 மீட்டிங் பேசணும், எப்படி முடியல தெரிய ஆண்டவரே போய் நிற்கும் போது அங்க ஆவியான் பலப்படுத்தி. காரணம் என்ன? எனக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறார். இயேசு பிதா கிட்ட எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவரே நம்ம பிள்ளை இன்னும் பிதா, அதான் பிதாவுடைய கேரக்டர் எப்படி? பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. இப்ப இயேசு, அப்பா இந்த காயத்தை பாருங்க, அவன் ஜெனிஃபர் என் பிள்ளை, டேனி என் பையன், ஜான் என் பையன், ஜெசி என் பிள்ளை, தப்பு பண்ணது உண்மைதான், என் பிள்ளைக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறேன்,
என் பிள்ளைக்காக என் முதுக பாருங்க, உளப்பட்டவனுடைய நிலத்தை போல கோடு கோடா காயமா இருக்குது. இதை பாருங்க, ஈட்டி குத்தின இடம். உங்க பிள்ளை இவங்களுக்காக தான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். இந்த ஒரு முறை, the one chance, இந்த ஒரு முறையும் மன்னிங்க. வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பரவாயில்ல, இன்னும் ஒரு முறை மன்னிங்க. இந்த ஒரு விஷயம் என் பிள்ளைக்காக இருக்கிற அந்த ஒரு சொல் ரத்தத்தையும் கொடுக்கிற இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறா. அதனால இவன் நீங்க மன்னிச்சிருங்க. பிதா இல்ல, அவன் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறான். இல்ல ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம், இவனை விட சிறந்ததெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கடா, நல்லா டேலண்ட், நல்லா ஜெபிக்க. இல்லப்பா, நீர் வந்து வேண்டாதான்னு தள்ளவனை தானே உயர்த்துவீர். என் பிள்ளைங்க வந்திருக்கிற எல்லாருமே குடும்பத்தினால, நண்பர்கள்னால வேண்டான்னு தள்ளப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்ட. உன்னால முடியாது, யூ ஆர் வேஸ்ட், கருவேப்பிலையை போல தூக்கி போடப்பட்டவங்க. இந்த ஒரு விஷயம் என் பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தங்கச்சி, பேதுருக்கும் 2வது வாய்ப்பு கிடைச்சது, யூதாசுக்கும் 2வது வாய்ப்பு கிடைச்சது. ஆனா பேதுரு செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டார். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் அது மேற்கொள்ளாது. ஆனா சகையு அண்ணனுக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்புல சகையுன்னு எங்க போயிருக்கணும்? ஒன்னு சிலுவையை தேடி ஓடி இருக்கணும், இல்ல கல்றைக்கு ஓடி இருக்கணும், இல்ல தனியா ஜோம் இருக்கணும். ஆனா சகையுன்னு 2வது யார்கிட்ட ஓடினாங்க? யார்கிட்ட வெள்ளிக்காசு வாங்கினாங்களோ அவங்க கிட்டே போய் தவறான மனம் திரும்புதல். சகையினை தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. இந்த பகல் நேரத்திலும் உனக்கு 2வது வாய்ப்பு, 2வது வாய்ப்பு. நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்துக்கோ, ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி பர்வதமே மெழுகை போல உருகி போகிறது. எதுக்கு எதுக்கு எதுக்கு? இப்போ நீங்க நினைச்சீங்க, என் சகோதரன் கிட்ட நான் கோவப்பட்டேன், அவன் என் சகோதரன், நான் எதுக்கு நான் கோவப்படுறேன்? இல்ல ஆண்டவரே, இங்க யாருமே கெட்டு போயிடக்கூடாது. அவர் மேல எனக்கு தனிப்பட்ட வருத்தம் உண்டா? கிடையாது. அவர் மேல அன்பு, அந்த அன்பு தான் திட்டுறது. அந்த அன்பு வந்து தெரியும், தெய்வீக அன்பு. நீங்க முடிச்சு என்கிட்ட பேசுங்க, நான் அமைதியாக போயிட்டேன், தேங்க்யூட்டு போயிடுவேன். நைட்டு ஃபுல்லும் ஜோம் பண்ணி 3:20 தான் கண்ணில் தூக்கம். மாடியில் போய் நின்று ஜபிக்கிறேன், வீட்டுக்குள்ள நின்று ஜபிக்கிறேன். அப்பா, இந்த 2வது வாய்ப்பு, எபேசு சபைக்கு 2வது வாய்ப்பை கொடுக்கிறார். தங்கச்சி, தம்பி, this time second chance for you. உனக்கு 2வது ஒரு வாய்ப்பை தருகிறார். யோனா 2வது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். இந்த 2வது வாய்ப்பை நீ என்ன பண்ண போற? அவர் உனக்காக பிரேயர் பண்றார். ஆவியானவர் இங்கிருந்து உனக்காக வேண்டுதல் செய்கிறார். பிதாவாகிய தேவன் கிட்ட இயேசு பரிந்து பேசுகிறார், முதுக காமிச்சு பேசுறார். என் முதுக பாருங்க, உள்ளப்பட்டவனோட நிலத்தை போல் இருக்கிறது. என் கையில காயம் கூட காயல என் பிள்ளைக்கா. 6வது சொல்லிட்டேன். 7வது யாத்திரையாக யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம். பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. 7வது எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் பிறக்க வைக்கிறவர், ரீபர்த். பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் போகணும்னா ஜலத்திலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். 2வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வைக்கிறார், ரீபர்த். என புதிய ஒரு மனுஷனா பிறக்க வைக்கிறார். 8வது எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப 8வது எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுகிறார். முத்திரை, ஷீல்ட். அதான்
வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எது மீட்கப்படும் நாள்? ஆண்டவர் இரண்டாவது வருகை, ரகசிய வருகை, மத்திய வானத்தில் வந்து நிற்பார். வேதம் சொல்லுகிறது, முதல் எக்காலம் கிறிஸ்துவுக்குள் மரித்து போனவர்கள் எழும்புவார்கள். இரண்டாவது எக்காலம் லாபம் என்று நினைத்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதி கிறிஸ்துவுக்காக பாவம் செய்ய வாய்ப்புகள் கிடைத்தும் பாவம் செய்யாமல், விபச்சாரங்கள் செய்ய வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த பாவங்கள் செய்யாமல் கிறிஸ்துவுக்காக தன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒடுக்கி வாழ்கிறவர்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ள மீட்டுக் கொள்வார். அதுதான் ஆவியானவருடைய ரகசிய வருகையில நீங்களும் நானும் போகணும்னா அதுக்கு ஒன்று தேவை. என்ன தேவை? முத்திரை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை. அல்லேலூயா. முத்திரை அதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆவியானவரை குறித்து நமக்கு எவ்வளவு அழகு பாருங்களேன். அடுத்து 9வது ஒரு வசனத்தை காமிச்சு கொடுக்கிற 1 கொரிந்தியர் 12 9, 10, 11 வேகமா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 9, 10, 11 வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், அற்புதம் செய்யும் சக்தியும், தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ஆவியை பகுத்தறிதலும், பற்பகலை பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 9வது எழுதி கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறவர். கடைசி காலத்துல நமக்கு கட்டாயம் நம்முடைய ஊழியத்துல வரங்கள் செயல்படணும். ஒரு செத்து போய் ஒரு ஆள் வந்தா ஜோமனி எழுப்பணும். ஒருத்தங்களுக்கு ஒரு வியாதி வந்ததுன்னா துரத்தணும், அந்த வியாதி சுகமாக்கணும். பேய் வந்ததுன்னா துரத்தணும். வரங்கள். இந்த பகல் நேரத்துல நான் ரொம்ப ஜபிக்கிறது என்னன்னா, இங்க வந்திருக்கிற தம்பிக்கும் தங்கச்சிமார்களுக்கும் ஆண்டவர் வரங்களை தருவாராக. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வரங்கள் மட்டும் வந்துட்டுனா, எந்த சபையில நீ ஒதுக்கப்பட்டியோ, எந்த சபையில தள்ளப்பட்டியோ, எந்த குடும்பத்திற்கு முன்னாடி ஒதுக்கப்பட்டியோ, அவர்களுக்கு முன்பாக உன் கொம்பை உயர்த்துவார். வரங்கள் 9 வரங்களை கொடுக்கிறவர். 10 கலாத்தியர் 5 22 23 பரிசுத்த ஆவியானவர் கனி கொடுக்கிறவர். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, விசுவாசம், இச்சையடக்கம், நற்குணம், கனிகளை கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? நம்மளை பார்த்தாலே அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் வெளிப்படணும். அன்பும் கனியும் வரமும் ஒன்றாக தான் செயல்படும். கனிகள் இல்லாம வரம் செயல்பட்டதுன்னா வஞ்சிக்கப்பட்டுருவோம். ஆவிக்குரிய கனியும் ஆவிக்குரிய வரமும் ரெண்டாவது பேலன்ஸா செயல்படும். 11 வேகமா நம்ம போகலாம். 11 யோவான் 14:26. Thank you Lord. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேர்ச்சரவாளனை உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு 11 எழுதி கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர், ரிமெம்பர் பண்ணுகிறவர், நினைப்பூட்டுகிறவர். என்ன ஊட்டுகிறவர்? அந்த பக்கம் என்ன ஊட்டுகிறவர்? நினைப்பூட்டுகிறவர். அன்னைக்கு தானே நல்லா இருப்பேன்னு சொன்ன, இன்னைக்கு ஏன்டா சேட்டை பண்ற நினைப்பூட்டுவார் டக்குன்னு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கேலண்டர் மாதிரி. நீங்க கேலண்டர், கூகுள் கேலண்டர்ல ஊழியக்காரங்க மேக்சிமம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கூகுள் கேலண்டர்ல என்னன்னைக்கு என்னென்ன மீட்டிங் டைப் பண்ணி வச்சிருவோம். அது கேட்கும், எத்தனை நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தணும், 2 டேஸ்க்கு முன்னாடி ஞாபகப்படுத்தணும். ஓகே பண்ணிட்டா கரெக்டாக 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடி, நாளைக்கு கழிச்சு உங்களுக்கு தரிசன பூமியில் வாலிபர் தரிசன முகாம் இருக்கிறது, ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். என் ஃபோனுக்கும் வந்துடும், என் டேபுக்கு வந்துடும், என்னுடைய வாட்சுக்கு வந்துடும், ஈகோ சிஸ்டத்தில் எல்லாத்துக்கும் வந்துடும்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது இது இப்போ வந்து நினைப்பூட்டுதல். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறார். உன் ஊழியம் என்னன்னு உனக்கு நினைப்பூட்டுவார். உன்னை கொண்டு இந்த திருநெல்வேலியில், இந்த தூத்துக்குடியில் எந்த காரியத்தை செய்ய போகிறாரோ அது நினைப்பூட்டுகிறார். வேகமாய் 12வது ஓடி போகலாம். 2 தீமோத்தேயு 1:7 எல்லாரும் பைபிளை திருப்புங்க, எல்லாரும் வசனத்தை பாருங்க. 2 தீமோத்தேயு 1:7. வேகமா தங்கச்சி, 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 12 எழுதி கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த புத்தியை தருகிறார். அருமையான சிபி அண்ணன் வந்து நான் வரும்போது ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. காசை தேடி ஆட்டை தேடி அப்பையும் போகல. ஆட்டுக்கு உயிர் இருக்கிறது, ஆனா என்ன கிடையாது? ஆத்துமா கிடையாது. வெள்ளிக்காசை தேடி அந்த அம்மா போனா, வெள்ளிக்காசுக்கு உயிர் இல்லை, ஆத்மாவும் இல்லை, வேல்யூ இருக்குது. இந்த 2 காசை விட, வெள்ளிக்காசை விட, ஆட்டை விட எதுதான் வேல்யூவானவன்? பையன், பொத்த பிள்ளை. ஆனா இவன் போகும்போது அவங்க அப்பா திரும்பி போகல. ஆனா வேதம் சொல்லுகிறது, பன்னிக்கு கொடுக்கிற தவிடு கூட உனக்கு கிடைக்காம இருக்கும்போது இளையகுமாரனுக்கு என்ன தெளிந்தது? என்ன தெளிந்தது? புத்தி தெளிந்து சொல்லுகிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனியும் நான் என்னுடைய குமாரன் இதை சொல்ல தகுதியேன்னு புலம்பிக்கிட்டே வருகிறான். 2வது, இயேசு கலிலேயா நசரேயனுடைய அந்த 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 கடற்கரையில் இறங்கி வருகிறார். பிசாசு பாதிக்கப்பட்ட, அதாவது இயேசு கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் லேகியோன். லேகியோன் என்ன அர்த்தம்? எனக்குள்ள 6000 பிசாசு. பிசாசு பேர் லேகியோன் கிடையாது. ரோம அரசாங்கத்தில் 6000 பேர் இருக்கிற அந்த குழுக்கு பேர் தான் லேகியோன். அப்ப இந்த பிசாசு என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுக்குள்ள நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? 6000. ஒரு மனுஷன், நல்லா கவனிக்கணும் தங்கச்சி, ஒரு மனுஷனுக்குள்ள வேதத்தின் சத்தியத்தின் அடிப்படையில் 6000 பிசாசு இருக்க முடியும் ஒரு மனுஷனுக்குள்ள. 6000 பிசாசு. வேதம் சொல்லுது, பிசாசு இயேசுவை துரத்திட்டு பன்னிக்குள்ள போறாரு. பன்னி என்ன நினைச்சிருக்கோம்? ஏற்கனவே இந்த மனுஷ பையன் ஒருத்தர் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், இவன் பேய் வேற வந்துட்டு நேரா தற்கொலை பண்ணி செத்து போயிடுச்சு. இப்போ வேதம் சொல்லுகிறது, பிசாசு பிடித்து வெளியே போன இந்த மனுஷன் இயேசுவின் பாதத்தருகே எப்படி உட்கார்ந்திருந்தான் தெரியுமா? புத்தி தெளிந்தவனா. அப்போ 6000 பிசாசும் ஒரு மனுஷனுக்குள்ள எதை தான் டார்கெட் பண்ணுது? புத்தி. இவளை அப்படியே வசனம் சொல்லும்போது தூங்க வச்சிடணும், அப்பதான் அவளுக்கு புத்தி வராது. அவனை அப்படியே தூங்க வைக்கணும், அப்படியே அவனை அப்படியே மந்தமாவே வச்சிருக்கணும். அதான் இயேசு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுகிறான். அப்போ என் வாலிப நாட்கள்ல எனக்கு தெளிந்த புத்தியை யார் தான் தர முடியும்? யார் தர முடியும்? சொல்லு, யார் தர முடியும்? சொல்லுமா. 2வது சொல்லு, ஃபர்ஸ்ட் யார் தர முடியும்? பரிசுத்த ஆவியானவர். வாய் திறந்து பேசும், சின்ன பிள்ளை தானே. பரிசுத்த ஆவியானவர். 13 வேகமா முடிச்சிடணும், 6 பாயிண்ட் தான். யோபு 33:4. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. 13 எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குகிறவர். யோபு சொல்றாரு, என்னை உண்டாக்குறது கர்த்தருடைய ஆவியானவர். நீங்க நினைக்கலாம் ஆவியானவர் புதிய ஏற்பாடு காலத்துல தான் வந்தாரா? அப்படி கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஆதி ஆகமத்திலே ஜலத்தின் மேலே ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஆவியானவருக்கு சம்பந்தம் உண்டு. யோபு சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். தம்பி, உன்னை உண்டாக்குறதுல தாயுடைய கற்பப்பைய தொட ஏறத்தாழ 10, அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா 10 கோடிக்கு மேற்பட்ட அந்த புழுக்கள் வந்து கற்பப்பைக்கு சண்டை போட்டு போகுமா? எல்லாம் தோற்று போகுமா? ஒரே ஒரு புழு மட்டும்தான் அந்த கற்பப்பையை போய் தொடுமா? அப்போ நம்முடைய பிறப்பு முதற்கொண்டு பெரிய போராட்டம் தான். நம்ம வயிற்றுக்குள்ள, அம்மா வயிற்றுக்குள்ள வந்து தப்பித்தவறி வரல.
அத்தனை லட்சங்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் யாருக்கு தந்தார்? நமக்கு தந்தார். ஆண்டவர் திட்டம் இல்லாமல் உங்களை கூட்டு வரவில்லை. ஆண்டவர் ஒரு திட்டம் இல்லாமல் சிபிஎன் கிட்ட நடத்துங்க, இது நடத்துறதுனால அவருக்கு என்ன லாபம் கூட்டு கேளுங்க, ஒன்றும் லாபம் கிடையாது, ஒரு லாபம் கிடையாது. இதுக்கும் காசு கொடுக்க முடியல, ஃபோனை தான் அடகுமான வச்சு அவர் ஊழித்து கொடுக்கணும். இது நடத்துறதுனால பரவாயில்ல, சிபி பிரதர் வருஷம் வருஷம் நடத்துறாங்க. ஆஹா, மக்கள் எல்லாம் பெரிய பெரிய ஊழியர்களுக்கு தான் பணத்தை கொடுப்பாங்களே தவிர இப்படி கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறவர்கள் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா கத்தருக்கு போதும் நினைப்பாங்க. ஆனா கோபுரமா கட்டி இருக்கிறவங்க தான் கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க. நல்லா கவனிங்க, ஆவியானவர் நம்மளை உண்டாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. வேகமா அடுத்த ஒரு காரியத்துக்கு போலாம். 2 கொரிந்தியர் 3:17. தேங்க்யூ லார்ட். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 14 எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தருபவர். விபச்சாரத்தில் இருந்து, வேசித்தனத்தில் இருந்து, கூலிப்பு போடுறதுல இருந்து, கஞ்சாடிக்கிறதுல இருந்து, சுய இன்பம் பண்றதுல இருந்து, ஆபாசம் பார்க்கறதுல இருந்து, தப்பு காதல்ல இருந்து, எப்பேற்பட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல் சின்னா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன தருவார்? விடுதலை தருவார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில விடுதலைக்கு நீங்க எங்கேயும் தேடி சுத்த வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில 3 நபர்கள் விடுதலை தர முடியும். 1 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2வது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. 3வது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை தவிர நமக்கு வாழ்க்கையில பாவத்திலிருந்து யாரும் விடுதலை தர முடியாது. உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபத்திலிருந்து யாரும் விடுதலை தர முடியாது. உங்க அம்மா அப்பாவுடைய வியாதிக்கு யாரும் விடுதலை தர முடியாது. கர்த்தரே விடுதலை தர முடியும். 15 ஏசாயா 61:1. தேங்க்யூ லார்ட். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்து எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிப்பவர். ஒரு சில நுகத்தடிகள் அபிஷேகத்தில் மட்டும்தான் ஒட்டஞ்சு உள்ளோம். நுகத்தடின்னு என்ன தெரியுமா? ஸ்லேவ், அடிமை. காளமாடு பாருங்க, அதுக்கு எவ்வளவு பெரிய கொம்பு இருந்தாலும் திமில் இருந்தாலும் இந்த வண்டியில் இருக்கிற மாட்டுக்கு என்ன போட்டிருப்பாங்க? கழுத்தில் ஒன்று போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க, போட்டிருப்பாங்க. அதுதான் நுகம். அந்த நுகத்தை வச்சுக்கிட்டு அது விரும்பின திசைக்கு போக முடியாது. தங்கச்சி, நம்ம ஒரு சில நுகம், அதான் வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் தான் நுகத்தடியை முறிக்கும். அந்நாட்களில் உன்மேல் இருக்கிற அவன் கட்டுகளை உரித்த அவன் நுகத்தடிகளை முறிப்பேன். நுகம், வெயிட்டு, அடிமைத்தனம். நுகம் இருந்ததுன்னா நம்மளால மேலே பார்க்க முடியாது. நுகம் ஏன் முன்னேற முடியல வாழ்க்கையில? ஏதோ ஒரு நுகம். அதான் அது எதை தான் முறிக்கும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீங்க அபிஷேகத்தை என்ன நினைச்சிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் கல்லுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. கல்லு, சபைக்கு வைக்கிற கல்லு, தூணு, சபையில பயன்படுத்துகிற அந்த விசில்ஸ், அந்த பாத்திரங்கள், அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் எப்படி மாறிச்சு தெரியுமா? ராஜாக்கள் பாருங்க, யார் இஸ்ரவேல்ல முதல் ராஜா? சவுல். சவுலுக்கு அபிஷேகம். அடுத்து யாருக்கு அபிஷேகம்? தாவீதுக்கு அபிஷேகம். அதுக்கு அடுத்தது எலியா கிட்ட கர்த்தர் பேசுகிறார், நீ ஆசைகளை அபிஷேகம் பண்ணு, யெகூபை அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, ஊழியத்திற்கு ப்ரொமோட் அபிஷேகம். ஆனா அந்த கடைசி காலத்தில் நடக்க போகிறது யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்தில் எழுதி வைக்கிற கடைசி காலத்தில் ஒரு சிலருக்கு மாத்திரம் அபிஷேகம் கிடையாது. மாம்சமான யாவர் மேலுமே நாவிய ஊற்றுவேன். அப்போ பரலோகமே தீர்மானிக்குது, ஒரு தேவ பிள்ளை அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் தோத்து போவான். ஒரு தேவ பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை அபிஷேகம் இல்லைன்னா காலேஜில், ஸ்கூலில், எதிர்காலத்தில், லைஃப்ல, மனுஷங்கிட்ட, கணவன் கிட்ட, மாமியார் கிட்ட, எல்லார்கிட்டையும் தோல்விதான். ஆவியானவர் நம்மளை அபிஷேகிப்பார். 16 யோவான் 16:14. யோவான் 1:6-14. அவர் என்னுடையதில் எடுத்து, வாசிமா
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். அடி விழும். யோவான் 16:14. அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். 16 எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னை மகிமைப்படுத்துகிறவர். இக்கபோத் என்று சொன்னால் இழந்து போன மகிமை, கபோத் என்று சொன்னால் மகிமை. இன்னைக்கு நிறைய, ஒரு காலத்தில் நமக்கு நல்ல பேரு. என்னன்னா எங்க குடும்பத்தில் யாரும் சொன்னாங்க, இவன் திருடன், இவன் கொலைகாரன், இவனை வீட்டுக்குள்ள விடக்கூடாது. எங்க ஜான்ஸ் காலேஜெல்லாம் என்ன சொன்னாங்க, நீ காலேஜுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எனக்கு டிசி கொடுத்து பிரச்சனை பண்ணி என்னை வெளியே அனுப்புனாங்க. இவன் வேஸ்ட், சர்ச்சில் இவன் அங்கி போடக்கூடாது, அங்கேயே பிடுங்கினாங்க. சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது, இந்த நாய்க்குள்ள யாரும் சேரக்கூடாது, கேவலப்படுத்தினாங்க. ஆனால் என்னைக்கு ஆவியானவர் என்னை தொட்டாரோ, என்னைக்கு ஆவியானவர் என் மேலே வந்தா செய்வாடினாரோ, மகிமைப்படுத்தினார். நான் ஒவ்வொரு நாளும் நான் மகிமையை ருசிக்கிறேன். எங்க குடும்பத்தில் யாரும் ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கிடையாது. எங்க அப்பா சாதாரண டிரைவர், எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், எங்க அக்கா சாதாரண ஷிஃபா ஹாஸ்பிட்டல் நர்ஸ். ஒவ்வொரு நாள் நான் மகிமையை ருசி பார்க்கிறேன். ஒவ்வொரு நாள் காலை தந்திருக்கிறார், இடம் வாங்கி தந்திருக்கிறார், வீடு தந்திருக்கிறார், சொத்து தந்திருக்கிறார், நல்ல சரீரத்தில் சுகம். உங்களை போல் நிறைய தம்பி தங்கச்சிகள். உங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் குப்பையாக என்ன கழுதையாக என்ன பயன்படுத்துகிறார். எனக்கு ஒன்று ஜெபிக்க உங்களை போல 1000 தம்பி தங்கச்சிகள். எப்படி மகிமைப்படுத்துகிறார்? யாரை மகிமைப்படுத்துகிறார்? அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை புழுதியில தூக்குகிறார், எளியவனை குப்பை. சார், பரலோகத்திற்கு யார் தெரியுமா குவாலிஃபிகேஷன் ஆளு? குப்பையில கிடக்கிறவனும் புழுதியிலும் கிடக்கிறவன் தான். பரலோகத்திற்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க தேவை கிடையாது. தங்கச்சி, தம்பி, இந்த இடம் ஃபுல்லா ஆவியானவர் ஆளுக்கு செஞ்சிருக்க, அதனால உங்களை நகல முடியல. பரலோகத்துக்கு அப்படிப்பட்டவன் தேவை கிடையாது. குப்பையில கிடக்கிறவனும் புழுதியில கிடக்கிறவன் தான் தேவை. மீட்டிங் நடத்துற அண்ணன் கேட்டு பாருங்க, அவர் குப்பையில கிடந்தாரு, புழுதியில கிடந்தாரு. அவர் சொல்லுவார், நான் சாக்கடைக்குள்ள கிடந்தேன் அப்படிம்பார். நான் சாக்கடைக்குள்ள கிடந்தேன். யாரு குப்பையில கிடக்கிறவன், புழுதியில கிடக்கிறவன், கஞ்சா அடிச்சவன், பீடி குடிச்சவன், வாழ்க்கையில தோத்து போனவன், எல்லா தப்பையும் பண்ணவன் தான் பரலோகத்துக்கு தேவை. யாராவது சொல்லிட்டு பார்ப்போம், நான் ரொம்ப பரிசுத்தமா இருந்தேன், ஆண்டவனை ஊழியத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். ஒருத்தனை நிப்பாட்ட மாட்டார். குப்பையில கிடக்கிற ஒண்ணுதான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அதான் சொல்றார், அவர் என்னுடையதை எடுத்து மகிமைப்படுத்துகிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு மீட்டிங் 5 மணிக்கு முடியும். நீங்க திரும்பி போகிறதற்குள்ளாய் ஏசப்பா உங்களை மகிமைப்படுத்துவார். ஜாக்கு, எப்ப வந்த? என் நண்பர் மகிமைப்படுத்துவார். தங்கச்சி, மகிமைப்படுத்துவார். நான் ஒரு சாட்சி சொல்றேனே, ஒரு சாட்சி உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். இது வரைக்கும் நான் லைவ்ல அந்த சாட்சி சொன்னதே கிடையாது. எங்களுக்கு சின்ன இடம் கூட கிடையாது. எங்க அம்மா அப்பா இன்னைக்கு நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இது நான் பெருசா சொல்லலை, ஒரு சாட்சியா சொல்றேன். சின்ன ஒரு செண்டு கூட இடம் கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, சொந்த வீடு கட்டணும். இருக்குமா இருக்காதா? அதாவது உண்டு. எனக்கு அந்த ஆசை கிடையாது. வீடு கூட இல்லையாடா அப்படிங்கிறத போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கால் வந்தது, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. திருநெல்வேலியில் போனேன். எனக்கு முன்பாக 76 செண்டு 76 செண்டை காமிக்கிறாங்க. இந்த இடம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் ஆதார் கார்டு தாங்க அப்படின்னு நான் கொடுத்தேன். ஃபோன் நம்பர் தாங்க கூட, நாளைக்கு நீங்கள் அந்த பத்திர ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. நாங்கள் போனேன். 76 செண்டு இடத்தையும் என் பேரில் எழுதி வச்சாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அழுகுறாங்க, எங்கள் அக்கா அழுகுறா, நான் அழுகுறேன். 76 செண்டு வச்சு என்ன பண்ண ஆண்டவரே? 76 76 3/4 ஏக்கர் என்ன பண்ண? பிப்ரவரி 14 ஊழியத்தில் காரை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். டக்குன்னு ஆண்டவர் 13 லட்சம் 12 லட்சம் ரூபாய் கார் வாங்கிட்டு இருந்தா. என்ன பண்ண ஆண்டவரே? கையில் ஒன்றும் கிடையாது. என்னன்னா, எங்கேயும் நான் போகிற இடத்துல காணிக்கலாம் ஊழியத்தில் பேசவே மாட்டேன். கொடுத்தா வாங்குவேன், இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துடுவேன். காணிக்க தாங்க, பெட்ரோலுக்கு தாங்க கேட்கவே மாட்டேன். கொடுத்தாக்கா ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிடுவேன். அதுலேயும் பாதி இடத்துல ஸ்தோத்திரம் கொடுக்காதான் சொல்லுவார், வேண்டாம் உங்களுக்கு கொடுத்துருவாடான்னு. எப்படி ஆண்டவரே? மாதம் 3 மிஷினரிகள் 18,000 ரூபா கொடுத்தாங்க. எப்படி ஆண்டவரே? நான் இப்போ தானே சொல்கிறேன், மகிமைப்படுத்துகிற தங்கச்சி.
இன்னைக்கும் நாங்கள் நிற்கிறதுக்கோ இப்படிப்பட்ட ஊழியர்கள் என்னை கூப்பிடுறதுக்கும் எந்த தகுதியுமே இல்லை. ஒரு நாள் பாளையங்குட்டை ஸ்டேஷனில் இதே கேமராக்கு முன்னாடி நின்று வாக்குமூலம் சொல்ல சொன்னாங்க. என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க. பேப்பரை வச்சு என் பேரை வச்சு என் டேட் ஆஃப் பர்த்தோட நம்பர் போட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. எப்படி ஆண்டவரே இப்படிலாம் முடியுமா? யாரையும் நீங்க சாட்சி கேள்விப்பட்டிருக்கலாம். உங்க ஊர்ல நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் நான் சொல்றேன், முடியும். எப்போ அவர் இறங்கினா அவர் அசைவாடுவார். அவர் அசைவாடுனா உன்னை மகிமைப்படுத்திடுவார். கண்டிப்பா நான் சொல்றேன், கண்டிப்பா. உங்களுக்கு ஏன் உங்களுக்கு டிராமா வைக்கிறாங்க தெரியுமா? உன்னை அப்படியே மழுப்பி உன்னை எப்படியாவது அந்த ஆண்டவர் கூட இணைச்சிடணும். எதுக்கு ஆக்ஷன் சொல்ல? உன்னை எப்படியாவது அப்படியே. ஏன்னா இன்னைக்கு நம்ம டெக்னாலஜிக்கு ஏற்ற மாறிட்டோம். இன்னைக்கும் அவர் ஆயத்தம். கடைசியில 2 காரியத்தை சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எளிமை ஜெபிக்க நிக்கலாம். ஒரு காரியத்தை வேகமா யோவான் 16:14 வாசிச்சிட்டோம்ல, 17, 2 கொரிந்தியர் 3:18 வேகமா வாசி தங்கச்சி டக்குன்னு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் அடைந்ததில் நான் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து 17 பரிசுத்த ஆவியானவர். போதும் தங்கச்சி. பரிசுத்த ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் கண்ணிமைக்கும் நேரத்திலே மறுரூபமாகி. எப்படி? அந்த ஸ்பாட்ல கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் நாம் மறுரூபம் அடைய முடியும், பரலோகத்திற்கு போக முடியும். 18 ரோமர் 8:11. தேங்க்யூ லார்ட். ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். 18 பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். இந்த பகல் நேரத்தில் நீ தைராய்டோட வந்திருக்கலாம், சுகர் பிரச்சனையோட வந்திருக்கலாம், வயிற்றுல ஒரு பிரச்சனையோட வந்திருக்கலாம், கண்களில் ஒரு பிரச்சனையோட வந்திருக்கலாம், சரீரத்தில் இல்லைன்னா சாகர வரைக்கும் மாத்திரை போட சொல்லி இருக்கிறாங்க, நீ வந்திருக்கலாம். சாவுக்கு ஏதுவா இருக்கிற உன் சரீரங்களை அவர் வந்தால் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 19 எசேக்கியேல் 36:37. தேங்க்யூ லார்ட். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக 36:37 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் 19 எழுதிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் கட்டளைகளை நியாயங்களை கைக்கொள்ள பண்ணுகிறவர். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு எல்லாரும் எழுமின போய் 20 ஒண்ணு சொல்றேன். யாத்திரையாகமம் 31:5 2 3 4 5 வாசிங்க. யாத்திரையாகமம் 31. Thank you Holy Spirit of God. மேலும் நான் யூதாவின் யாத்திரையாகமம் நான் யூதாவின் கோத்திரத்தின் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து ஊருடைய மகனாகிய ஊரின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களையும் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். கடைசி எழுதிக்கோங்க. 20வது பரிசுத்த ஆவியானவர் கலைத்திறன் மற்றும் ஞானத்தை அளிக்கிறார். கலைத்திறன், இன்ஜினியரிங் ஒர்க்கு கூட பெசலையில் இவ்வளோ அழகாக செய்ய காரணம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தான். அப்போ இந்த 20 காரியத்தை வேகமாக சொல்லிட்டு எழுப்பி நிற்போமா? 1 பரிசுத்த ஆவியானவர். சத்தமாக சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். இன்னும் சத்தமாக சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். 2வது பரிசுத்த ஆவியானவர். 3வது பரிசுத்த ஆவியானவர். 4வது பரிசுத்த ஆவியானவர். 5வது பரிசுத்த ஆவியானவர். 6வது பரிசுத்த ஆவியானவர். 7வது பரிசுத்த ஆவியானவர்.
8வது பரிசுத்த ஆவியானவர், 9வது பரிசுத்த ஆவியானவர், 10வது பரிசுத்த ஆவியானவர், 11 பரிசுத்த ஆவியானவர், 12 பரிசுத்த ஆவியானவர், 13 பரிசுத்த ஆவியானவர், 14 பரிசுத்த ஆவியானவர், 15 பரிசுத்த ஆவியானவர், 16 பரிசுத்த ஆவியானவர், 17 பரிசுத்த ஆவியானவர், 18 பரிசுத்த ஆவியானவர், 19 பரிசுத்த ஆவியானவர், 20 பரிசுத்த ஆவியானவர். நான் கேட்குறேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் விட முடியுமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹோலி ஸ்பிரிட். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. தங்கச்சி, இந்த ஜெபத்தை நீ உன் வாழ்க்கையில மறக்க கூடாத ஜெபமாக இது மாறணும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்கிட்ட உங்களால எது மறக்க முடியாதுன்னு அவர் சொல்லுவார். இதே போல பட்ட பகல் வெயிலிலே குதிரையின் ரதத்திலே நான் போய்கொண்டிருந்தேன். ஒருவர் என்னை சந்தித்தார், மயங்கி விழுந்தேன், கைலாகு கொடுத்து என்னை தூக்கினார்கள். ஆண்டவர் நீ பாவின்னு, நான் மீண்டும் சொல்றேன், கண்ணை திறந்து பாருங்க. நீ பாவின்னு ஆண்டவர் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் ஒண்ணுமே பேசல. நீ பாவின்னு சொல்லல. இந்த பாவத்தை உன்னால ஜெயிக்க முடியல. அதான் ஆண்டவர் சொன்னார், பாவியை நேசிக்கிறேன்ப்பா, பாவத்தை வெறுக்கிறேன்னு சொன்னார். தங்கச்சி, இந்த ஆவியானவர் தேய்ச்சுகிறார், பலப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையில முடியாதுன்னு ஒரு காரியமும் இருக்காது. நான் சொல்றேன், நான் 12th பாஸ், அவ்வளவுதான், டிஸ்கண்டினியூ காலேஜ். என்னைய ஒரு குப்பையை எடுத்து இவரால் பயன்படுத்த முடியும்னு சொன்னா, என்னை விட நீங்கள் மேலானவர்கள், என்னை விட நல்ல குடும்பம், நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்க நீங்க. உங்களை கொண்டு முடியும். அதுக்கு ஆவியானவர் தேவை. ஒரு சில நேரத்தில், இரவு நேரத்தில் பாம்பு கடிக்கிறது போல, நாய் துரத்துறது போல, யாரோ மேல வந்து விழுந்து அமுக்குகிறது போல சொப்பனம். இது பொல்லாத ஆவிகள் கொண்டு வருகிற சொப்பனம். ஆனா அந்த பாவத்தை ஜெயிக்க முடியல. அதை பார்க்க கூடாதுன்னு ரொம்ப பிரயாசப்படுறேன், போராடுறேன். சிபி என்ன எனக்கு போன் அடிக்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிரதர், ஊழியத்துக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஊழியத்துக்கு உங்களுக்கு தெரியுமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேக, இல்ல 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 அறுப்பு மிகுதி. ஆனா இன்னைக்கு ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் மிகுதி, வேலை பார்க்கிறவன் கொஞ்சம். ஏங்க அறுப்பு மிகுதி ஆயிட்டு, வேலைக்காரனும் மிகுதி ஆயிட்டா, வேலை பார்க்கிறவன் கொஞ்சம். எப்படி அறுப்பு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா என்ன சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலைக்காரன் கொஞ்சம். ஸ்டான்லி, ஹாய். அறுப்பு மிகுதி, வேலைக்காரன் கொஞ்சம். இப்ப ஏசப்பா என்ன சொல்றார், அறுப்பு மிகுதி, வேலைக்காரனும் மிகுதி, வேலை பார்க்கிறவன் சொல்லுப்பா. ஆண்டவருக்கு வேலை பார்க்கிறவன் தேவை, சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர் தேவை. இனி நான் நீட் எக்ஸாம் எழுதி, இனி டாக்டரேட் பட்டம் வாங்கி 5 வருஷம் MBBS படிச்சு 4 பேருக்கு ஊசியை போட்டு 2 பேரை கொண்டு 3 பேரை வைத்துக்கொண்டு பிள்ளை எடுத்து டாக்டராக போற, இனி அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். 2 கைகளை உயர்த்து.